இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கு இது தேவையா? நான் தான் இந்த டான்ஸ், பள்ளிக்கூடம், ஆட்டோ இதெல்லாம் வேண்டான்னு சொல்றேன்ல. உனக்கு எதிரா ஒருத்தவங்க பள்ளிக்கூடம் நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு நீ ஒதுங்கி போயிருக்க வேண்டியதானே. இப்ப பாரு, உன்னால நடக்க கூட முடியாம போயிடுச்சு. இதுக்குதான் பெரியவங்க பேச்ச கேட்கணும்னு சொல்றது. இப்ப புரியுதா? அத்தை, உங்க பேச்ச கேட்க கூடாதுன்னுலாம் இல்ல. பள்ளிக்கூடம் வச்சு பிள்ளைங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கணுங்கிறது என்னோட லட்சியம். அத நீங்க வேண்டான்னு சொல்லும் போது என்னால அதை எப்படி கேட்க முடியும்? ஆமா, லட்சியம் அப்படியே பெரிய லட்சியம். உன் ஆணவம், உன் திமிரான பேச்சு, அதனாலதாண்டி இப்ப நடக்க முடியாம படுத்து கிடக்குற. அத ஒத்துக்கோ. அத்தை, ஆக்சிடென்ட்ங்கிறது எல்லாருக்கும் நடக்கிறது தான். அதுக்கெல்லாம் பயந்து நம்ம லட்சியத்தை விடுறதுங்கிறது உயிரையே விடுறதுக்கு சமம். எவ்ளோ பிரச்சனை வந்தாலும் போராடி ஜெயிக்கணும்னு தானே அத்தை நினைக்கணும். இந்த வாய் தான், இந்த வாயாலதான் நீ இப்படி படுத்து கிடக்குற. அம்மா, அவளே இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. இந்த நேரத்துலயும் வந்து முணுமுணுன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஆமாண்டா, உன் பொண்டாட்டி நான் எதுவுமே சொல்லிடக்கூடாது. என்ன ஏதுன்னு ஆளா வந்து நின்னுடுவேன். நீங்க சரியா பேசினா நான் என்னமா சொல்ல போறேன்? என்னடா இது? பாலு. ஓ, பொண்டாட்டிக்கு பாலெல்லாம் கலந்து கொண்டு வந்து கொடுக்குற. ஏறக்குறைய இவளுக்கு ஒரு வேலைக்காரனாவே ஆயிட்டல நீ. ஏமா அப்படிலாம் பேசுற? புருஷனுக்கு முடியலன்னா பொண்டாட்டி தானே பாத்துக்கிறா. அப்ப பொண்டாட்டிக்கு முடியலன்னா புருஷன் தான் நம்ம பாத்துக்கணும். பொண்டாட்டி செஞ்சா கடமை, புருஷன் செஞ்சா வேலைக்காரனா? ஆமாண்டா, நான் எதுவும் சொல்லிடக்கூடாது. உடனே அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லிடுவல்ல. நல்லா பேச கத்துக்கிட்ட. அம்மா, இப்ப நீங்க எதுக்கு வந்தீங்க? டேய், நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன்லடா, டான்ஸ் ஸ்கூல் எல்லாம் ஒண்ணு வைக்க வேண்டாம்னு சொல்லி. இவ டான்ஸ் ஆடுறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டே இருக்க. என் பேச்ச மீறதுனாலதான் இந்த வினையெல்லாம். எங்க பாரு, உனக்கு நம்பிக்கை இருக்கலாம், ஆனா அதுக்கு உடம்பு ஒத்துழைக்கணுமே. ஓட்டி நடக்கட்டும்னு உத்தரவு கொடுக்கறது பெரிய விஷயமே இல்லை. ஆனா அதுக்குள்ள என்னால ஆட முடியுமாங்கிறது தான் என்னோட கவலை. ஐயா, இந்த போட்டி கண்டிப்பா நடக்கணும். நான் ஆடுவேன். இன்னைக்கு என்னோட உடல் நிலைய வச்சு என்னால ஆட முடியுமாங்கிற முடிவுக்கு வராதீங்க. எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். என்ன பத்தி எனக்கு தெரியும். என்னால நிச்சயமா ஆட முடியும். வீல் சேர்ல வந்திருக்கா, எப்படிங்க இவளால ஆட முடியும்? இவ சொல்றான்னு நீங்க எல்லாரும் வேற கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு ஒரு பஞ்சாயத்து வேற. ஒருத்தரோட வில் பவர் எல்லாத்தையும் விட பெருசு. நிறைய விளையாட்டு வீரர்கள் விபத்துல விளையாடவே முடியாதுன்னு டாக்டர் சொல்லியும் ஒரே மாசத்துல வந்து விளையாடி சாம்பியன் ஆயிருக்காங்க. கண்டிப்பா என்னால இந்த போட்டியில ஆடி ஜெயிக்க முடியும். ஐயா, நீங்க போட்டி நடக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. நீ சொல்ற மாதிரி எல்லாருக்கும் நடந்துராது. 1000த்துல ஒருத்தர், லட்சத்துல ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி நடக்கும். அந்த லட்சத்துல ஒருத்தரா நான் இருப்பேன். தோத்து போயிடுவோமோங்கிற பயத்துல அடிபட்டத காரணமா காட்டுறாங்கன்னு இங்க சில பேரு நினைச்சாங்க. ஆனா நான் இப்ப சொல்றேன், என்னால ஆட முடியும். நான் ஆடி இந்த போட்டியில ஜெயிச்சு காட்டுவேன். அப்புறம் நீங்க தெரிஞ்சு சொன்னீங்களா தெரியாம சொன்னீங்களான்னு தெரியல, எங்க பெரியப்பா கவரிமான் ஜாதிதான். அவர் கொடுத்த வாக்க உயிரே போனாலும் மீறாத பரம்பரையில பிறந்தவர் தான். அதனாலதான் சொல்றேன், இந்த போட்டி நடக்கணும்னு கேட்டுக்கிறேன். இங்க பாருங்க, எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. சும்மா கால்ல அடிபட்டு இந்த வீல் சேர்ல உட்காந்துட்டு சொன்னா இதெல்லாம் எப்படிங்க ஏத்துக்க முடியும்? மறுபடியும் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது இருக்கும். அதுக்கு தயாரா இருந்துக்கோ. நான் ஹாஸ்பிட்டல் போக போறேனா இல்ல நீ டான்ஸ் கிளாஸ மூடிட்டு போக போறியான்னு பார்க்கலாம். என்ன பாக்குற? என்னமோ என் பெரியப்பா கிட்ட நான் ஜெயிச்சா நீ டான்ஸ் ஸ்கூல மூடணும், நீ ஜெயிச்சா நான் டான்ஸ் ஸ்கூல மூடணும்னு சொன்னியாமே. ஆமா சொன்னேன். போட்டியில நீ தோத்து உங்க டான்ஸ் ஸ்கூல்ல இழுத்து மூடணும்னு வெறி இருக்கும் போல. தெரியாதனமா வார்த்தையை விட்டுட்டோமேன்னு நீ உன் தலைவிதியை நினைச்சு நொந்து நொந்து போக போற. உன் டான்ஸ் ஸ்கூல மூடுறதுக்கு இப்பவே பெரிய பூட்டா வாங்கி வச்சுக்குமா. இவளால எந்திரிச்சு நிக்கவே முடியாதான். சவால் விடுறாளாம், சவால். இன்னைக்கு வேணும்னா நான் வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா போட்டி அன்னைக்கு உனக்கு எதிரா நான் ஆடி காட்டுறேன்.
இன்னும் 10 நாள் டைம் இருக்கு. 240 hours. அதுக்குள்ள நடக்கிறது என்ன நடக்கிறது. இந்த மாயாவால பறக்கவே முடியுமா? நான் என் நாட்டியத்தால உங்களுக்கு பதில் சொல்லுவேன். அதையும் தான் பார்க்கலாம். நான் என் உடம்பு விஷயத்துல நான் என்ன நம்பல, உங்க எல்லாரையும் தான் நம்புறேன். சீனு இருக்கான், தனா இருக்கா, அத்தை, பெரியம்மா, பாட்டி, இப்படி எல்லாரும் இருக்கீங்க. உங்க உதவியோட நான் எந்திரிச்சு நிப்பேன், நடப்பேன், ஏன் டான்ஸும் ஆடுவேன். நான் பிராக்டிஸ் பண்ணுவேன். நிச்சயமா போட்டியில கலந்துக்குவேன், போட்டியிலயும் ஜெயிப்பேன். பெரியப்பாவை அவமானப்படுத்தின அவங்களுக்கு நான் பதில் சொல்லியும் ஆகணும். உங்க எல்லாருடைய கைய பிடிச்சுக்கிட்டு நான் மறுபடியும் எழுந்து ஆடுவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இவ இவ்வளவு நம்பிக்கைய வைக்கிறப்ப நீ ஆடுறது சரியில்லை, உன்னால முடியாதுன்னு அவளோட நம்பிக்கையை குலைக்கிற மாதிரி நாம யாரும் பேசிடக்கூடாது. மாயா போட்டியில ஆடி ஜெயிக்கிறதுக்கு நம்மளால என்ன உதவி செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யலாம். அவளை ஜெயிக்க வைப்போம். அத்தை சொல்றதா சரி. மாயா, உனக்காக நாங்கெல்லாம் இருக்கோம். நீ கவலைப்படாத. நீ ஆடுற அளவுக்கு நாங்க எல்லாரும் உன்னை தயார்படுத்துவோம். மாயா, நீ கவலைப்படாத. உனக்கு சத்தான சாப்பாடு, எலும்பு வலுவா இருக்கிறதுக்கு முடக்கத்தான் சூப்பெல்லாம் செஞ்சு கொடுத்து உன்னை நான் தயார்படுத்துறேன். நாங்க இருக்கோம் மாயா, நாங்க பாத்துக்கிறோம் உன்னை. நீங்கெல்லாம் இவ ஆடுறதுக்காக தயார்படுத்துறதுக்காக பாடுபடுங்க. ஆனா நான் இவள தோக்கடிக்க என்ன செய்யணுமோ அதை செய்வேன். இவ எப்படி ஜெயிக்கிறான்னு நானும் பாக்குறேன். எனக்கு தவிட்டு குருணை 50 மூட்டை அவசரமா வேணும். ஸ்டாக் இருக்கா? அவ்வளோ இல்லையே சார், 4-5 மூட்டை தான் தேரும். யோ, பெரிய ஆர்டர். இதை சப்ளை பண்ணா எனக்கும் பணம் கிடைக்கும், உனக்கும் ஒரு பங்கு கிடைக்கும். ஏதாவது ஏற்பாடு பண்ணு. இன்னைக்கு நைட்டு 100 மூட்டை நெல் அரைக்க போறோம். விடிஞ்சா அரிசி 75 மூட்டை டெலிவரி கொடுத்தாகணும். டிரைவர் நம்மளு தான். கொஞ்சம் காசு கொடுத்தா 100 மூட்டையும் தவிட்டு குருணையா அரைச்சிருவான். அதுக்கப்புறம் நீங்களே வந்து கேட்டா 50 மூட்டை ஏற்றி அனுப்பிடுவாங்க. எனக்கு 50 மூட்டை வேணுங்கிறதுக்காக 100 மூட்டையும் தவிட்டு குருணையும் அரைக்க போறீங்களா? அவங்களுக்கு பெரிய அளவுல நஷ்டம் கிடையாதா? சார், அவங்களுக்கு நஷ்டமானா நமக்கு என்ன? கோடி கோடியா பணம் இருக்கு. அதுல ஒரு துளி கிள்ளி எடுத்துக்க போறோம். நம்ம லாபத்தை பாருங்க சார்.